வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கி நம்ம ஃபாத்திமாவுடைய வரலாறு எவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் பார்க்குறீங்கன்னு இன்ஷால்லா சொல்லுங்கள். ரொம்ப எனக்கெல்லாம் பிடித்தமான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அவங்களுடைய வரலாறு தான். அவ்வளோ படிக்கும் போதே அந்த அளவுக்குலாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நினைக்க தோணுது. இன்ஷால்லா அதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இது ஒரு புதுசான வெப்சைட்டு தான். இதில் நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுவன பேரரசி யார்? ஃபாத்திமா. பெண்களுக்கெல்லாம் தலைவி யார்? நம்முடைய ஃபாத்திமா. அவங்களுக்கு பிரசவ நேரம். அப்போது இரண்டாவது குழந்தை யாருன்னா இமாம் ஹுசைன். அவங்கள பெற்றெடுக்க துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு தெரியும் இல்லையா பிரசவம் வலி எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படின்னு எல்லாருடைய குடும்ப பெண்களுக்கும் தெரியும். அப்போ பிரசவ வழியில் இருக்கும்போது அந்த பிரசவ நேர சமயம் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சூரா அராஃபின் இன்ன ரப்பஹுமுல்லாஹுவிலிருந்து ரப்பில் ஆலமீன் வரையும் அல் ஃபலக் சூரா அன்னாஸ் அந்த சூறாக்களை எல்லாமே தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுத்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி 4 சஃபானுடைய பிறை. அப்போ 5 மணி மாலை அசருடைய நேரம். அப்போ பிரசவம் வலியோ ரொம்ப கொடுமையானது. அப்போ இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க முகத்தில் ஒரே கவலையாக இருக்குது. ஏன் கவலையாக இருக்குன்னா எல்லா பெண்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு இவங்க இவ்வளோ கவலையாக இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா சூரியன் அந்த மறைகிற நேரம். அப்போ அசர் தொழுகை முடிஞ்சிடும் இல்லையா. அப்போ நம்ம அசர் தொழுகை வக்து முடிகிற அந்த நேரத்தில் ஃபாத்திமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லா குடும்ப பெண்கள் சுற்றி நிற்கிறாங்க. என்ன ஃபாத்திமா, என்ன பார்க்குற, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறீங்களே, என்ன வேணும் அப்படின்னு. இல்லை, இந்த நேரத்தில் நான் அசருடைய ரெக்காய்க்கு முடிஞ்சிடும், நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு தொழுகிறதுக்கு முசல்லாவும் உழு செய்ய ஒரு சட்டியில் தண்ணீரும் வேணும் அப்படின்னு கேட்கவும், அப்போ என்ன செய்வாங்க, அந்த குடும்ப பெண்களை சுற்றி நின்றுக்கிட்டு இந்த நேரத்தில் அந்த வலியான நேரத்தில் எப்படி நீ தொழுக முடியும், அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீங்கள் கலா செஞ்சு தொழுதுக்கலாம் அப்படின்னு ஆளுக்காள் ஒவ்வொரு ஆளும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நான் தொழுகை கலாவாகிவிடும், அப்போ நாளை நான் கியாமத்து நாளில் அல்லாஹ் என்னிடம் ஏன் அசர் தொழுகலை அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு துடிச்சு பிடிவாதமாக பிடிச்சிருக்காங்க ஃபாத்திமா. அப்போ என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, தொழுகையின் உள்ள மேல் அக்கறையினால் அந்த குடும்ப பெண்களும் சரின்னு கொடுத்துட்டாங்க. தண்ணீர் முசல்லா எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ உழு செஞ்சுட்டு அந்த பிரசவம் அந்த சரியான வழியாக இருக்குது. அப்படியுமே அசருடைய தக்பீரை கட்டி தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுவன பேரரசி. அப்போ இடுப்பு வலியோ கொடுமையாக இருக்குது, விட்டு கொடுமையாக இருக்குது. இதில் அதிசயம் என்னென்னா, சுஜூதில் சுவனத்து நறுமலர் இமாம் ஹுசைன் அவங்க இவ்வுலகத்தில் உதிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இருந்த எல்லாருமே குடும்ப பெண்கள் எல்லாருமே மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. பிரசவ நேரம் எப்படிப்பட்டது, பிரசவ வலினா ஒரு மரண வலி தானே எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் கூட தொழுகை மீது இருந்த அக்கறை, அந்த மறுமையுடைய சிந்தனை, பயம், அல்லாஹுடைய அச்சம் எல்லாமே ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த முசல்லாவில் நிற்க வைத்தது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பியத்தில் வளர்ந்தவங்க இல்லையா. இப்படி ஒரு முன்மாதிரியான ஃபாத்திமா யாராலும் நிகழ்த்த முடியுமா? எதற்கெடுத்தாலுமே நம்முடைய பெண்கள் தொழுகையை வீணாக்கும். நம்முடைய இஸ்லாமிய பெண்களை நம்ம சிந்திக்க போகிறோம். கல்யாண வீட்டில், மௌத்தான வீட்டில் எல்லாமே கலந்து கொள்ளும் எந்த பெண்மணியுமே தொழுவதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க. தொழுகை தானே, அப்படி தொழுதுக்கலாம் ஒரு அலட்சியம் ஆயிடுச்சு. நாமுமே கூட தொழுகையை அநியாயமாக வீணாக்கி விடுகிறீர்கள். இன்று வேண்டுமென்றே தொழுகை வீணாக்கப்படுகிறது. ஏதாவது ஒன்று காரணத்தை சொல்லி நம்ம வீணாக்குறோம் இல்லையா. அப்போ தொழுகை விஷயத்தில் பெரும்பான்மையான பெண்கள் நம்ம ரொம்ப அசட்டையாக செய்து கொண்டு வருகிறோம். இப்போது இதுவே அல்லாஹுக்கு இது ஒரு துரோகமாக இருக்குது. நன்றி செலுத்தக்கூட யாருக்கும் முன் வர முடியலை. ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணை நீ சொல்லாமான்னு அந்த பாடல் மட்டும் நம்ம கேட்டால் போதுமா? அதில் உள்ள அர்த்தங்கள் நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை எங்கே, அந்தோடைய வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது தான். ஆனால் அவங்களுடைய கஷ்டத்துக்கு மேலே நமக்கு அல்லாஹ் நிறையா உணவுகளும் சரி, தங்குமிடமும் சரி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம நன்றி கெட்டத்தனமாக இருக்கோம். பல வருடங்கள் ஆச்சே அவர்களுடைய வாழ்க்கை சிந்தனை நம்மிடம் இல்லை. ஏன்னா தீனுடைய ஆர்வம் குறைந்து விட்டது. ஏன்னா இஸ்லாமிய உள்ள வீடியோஸை பார்க்க ஆர்வம் இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்களே, ரொம்ப பிளேடாக இருக்குமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தானே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க இப்போ உள்ள பெண்மணிகள் எல்லாருமே. ஏன்னா அந்தளவுக்கு ஆடல் பாடல் அதில் ரொம்ப ஆர்வத்தை மேம்படுத்தி விட்டார்கள். அதில் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்முடைய தீனு குறைஞ்சிருச்சு. டிவிக்கு முன்னாடி அமர்ந்து மணிக்கணக்கில் நம்முடைய நடிகைகள் அவங்களுடைய அசைவுகளை, உடைகளை பார்த்து நம்ம அதிலேயே வளர்ந்துட்டோம் இல்லையா. இக்காலத்தில் உள்ள தாய் குலங்களுக்கு நம்ம ஃபாத்திமாவுடைய சிந்தனை எப்போ வரப்போகுது? ஃபாத்திமானுடைய பாடல் மட்டும்தான் தெரியும். அவருடைய வரலாறுகளை பற்றி நம்ம என்னைக்காவது படிச்சிருக்கோமா? இல்லை.
நமக்கெல்லாம் அப்படி வாழ முடியுமா? இந்த நவீன காலத்தில் ஃபாத்திமாவுடைய கோஷம் போட்டாலும் அப்படி நம்ம வாழ்ந்திருக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, நவீன உலகில் தாக்கத்தினால் நம்ம சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கோமே. நம் சகோதரிகளும் தாய்மார்களும் சுவனத்து பேரரசி ஃபாத்திமா பேரை சொல்லக்கூட நம்ம அருகதை இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். இப்போ உள்ள இஸ்லாமிய பெண்மணிகள் உருவாகி கொண்டே வருகிறார்கள். சோசியல் மீடியாவில் நம்முடைய இஸ்லாமியர் பெண்கள் பேரை வைத்துக்கொண்டு என்னமோ பண்ணுறார்கள். இது எங்களுடைய உரிமை என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய மார்க்கத்தை மறந்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்களே, தொழுகை விஷயத்தில் இதைவிட ஒரு முன்மாதிரியாக நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றே தொழுகை விஷயத்தில் ஆசையுடன் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள். இல்லாட்டினா நம்முடைய சகோதரி ஃபாத்திமா அவங்களுடைய சுவனத்தில் ஒரு சான் இடம் கூட நமக்கு கிடைக்காம ஏமாந்து போய் நிற்போம். அப்போது கர்ப்ப காலத்தில் கண்மணி ஃபாத்திமா அவங்களுடைய அன்பு மகன் ஹுசைன் அவங்க எதிரிகளால் கொல்லப்படும் போது தங்களின் தாயார் முன்பு சொன்னதை போல, இப்போது நான் தொழப்போகிறேன், அப்பொழுதே வெட்டுங்கள். அதுபோல் இமாம் ஹுசைன் அவங்க தொழுகையில் சுஜுதில் இருக்கும்போது தான் கழுத்தே வெட்டப்பட்டது. அப்போ அந்த அளவுக்கு தொழுகை மேலே அந்த குடும்பமே, அந்த அளவுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே தொழுகை மேலே அந்த அளவுக்கு அக்கறையுடன் இருந்திருக்காங்க. நமக்கு தொழுகை அசட்டையாக ஆகிருச்சு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதோடைய சம்பவத்தை பார்த்து கொண்டாது நாம் அனைவரும் தொழுவோமாக, அனைத்து பெண்மணிகளும் தொழுவோமாக, அனைத்து ஆண்களும் தொழுவோமாக. சிறு குழந்தைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இது நம்ம எல்லாருக்கும் கபூல் செய்வானாக. இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தா வ கினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.